வேலூரில் நடத்தை விதிமீறல் புகாரில் காரை சோதனையிட அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. திமுக மேயர் சுஜாதாவின் காரை பறிமுதல் செய்த காவலர்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு 4வது நாளாக நேர்காணல். அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவவேலு, காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. நேர்காணலுக்கு வரும் திமுகவினர் கருத்துக்களை கூற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். அடுத்த ஆட்சிக்கு அடித்தளமாக அமையும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணிக்கு புதிதாக கட்சிகள் வர வாய்ப்பில்லை என அமித்ஷாவை சந்தித்த நிலையில் அறிவிப்பு. அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தாவாக தலைவரும் சொல்லிட்டாரு. பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போகிறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யணும். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை தொடங்கும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. 4 நாட்களில் அனைத்தும் தெரியும் என உறுதி. ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சுங்க, கவலைப்படாதீங்க. நாளை தினம் பீஸ் கோயில் சென்னை வர்றாரு. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் பற்றி அமித்ஷாவுடன் ஆலோசிக்க அன்புமணி, டிடிவி தினகரன் டெல்லி வருகிறார்கள். நேற்று அமித்ஷாவை சந்தித்து 1.5 மணி நேரம் ஆலோசித்த எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பேட்டி. சார் அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதை மக்கள் உணர்ந்தே உள்ளதாக சாடல். டெல்லி எடுக்கும் முடிவு எப்போதும் சிறப்பானதாகவே இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலினின் விமர்சனம் குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் விளக்கம். உலகத்துக்கே டெல்லி தான் முடிவு எடுக்குது, வேற என்ன? இந்தியாவில் டெல்லி முடிவு எடுக்க நல்ல முடிவாக தானே இருக்கு. குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடப் போவதாக உறுதிபட கூறிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என்றும் விளக்கம். நீங்கள் உங்கள் சின்னத்தில் தான் போட்டியிட போறீங்களா, இல்லை இரட்டலை போட்டியிடவோ இல்லை வேறு சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நான் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். எந்த சீட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் யூகங்களில் போடுற சீட்டெலாம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. ஏன்னா இன்னும் அந்த பேச்சுவார்த்தையை இன்னும் ஆரம்பிக்கலை. நாளை பகல் 12 மணிக்கு சென்னை வருகிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். நாளை மாலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச திட்டம். புதுச்சேரியில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் திமுக 13 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு என தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா 1 இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட முடிவு. 5 தொகுதி வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானப்படுத்த லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியிலிருந்து கழற்றிவிடும் பாஜக. என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என தகவல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை. கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் உள்ளன என்பது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தெரியவரும் என சபாநாயகர் செல்வம் பேட்டி. எங்களுடைய தேசிய பொறுப்பாளர் வந்திருக்காங்க. அவங்க 12 மணிக்கு நம்முடைய புதுச்சேரி மாநில என்டிஏ தலைவரோட பேசியிருக்காங்க. பேசி இன்னைக்கு முடிவு பண்ணுவோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் தவேக தலைவர் விஜய். 60 தொகுதிகளில் விருப்பமனு அளித்தவர்களுடன் இன்று நேர்காணல். திண்டுக்கல்லில் நீடிக்கும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு. 100க்கும் மேற்பட்ட சாலை ஓர கடைகள் மூடலால் தவிக்கும் மக்கள்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் உடல் 10 நாட்களுக்கு பின் பெற்றுக்கொண்ட பெற்றோர். மாணவியின் உடலுக்கு கிராம மக்கள் அஞ்சலி. விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான தர்மமுனீஸ்வரன் வீட்டின் மீது தாக்குதல். மேற்கூரை மீது கல் வீசப்பட்டதுடன் நாற்காலிகள் சூறையாடப்பட்ட நிலையில் காவல்துறை பாதுகாப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருச்சி ஈரோடு ரயிலை மறித்து பயணிகள் போராட்டம். காலை 8 மணிக்கு வந்து கொண்டிருந்த ரயில் தற்போது 10:30 மணிக்கு வருவதால் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல முடியவில்லை என ஆதங்கம். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத திருத்தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் களையிழந்து காணப்பட்ட ஆட்டுச் சந்தைகள். வழக்கமாக ரம்ஜானுக்கு நடக்கும் விற்பனையை விட குறைவாகவே நடந்த வியாபாரம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊசிமலையில் 150 அடி பள்ளத்தில் விழுந்த சுற்றுலா பயணி உயிருடன் மீட்பு. 12 மணி நேரம் போராடி மீட்ட ராணுவத்தினர். கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. குளித்தலை அருகே அதிகாலையில் காற்றுடன் பெய்த கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைத்தார்களுடன் சாய்ந்த மரங்கள். ஒரு நாள் முன்னதாகவே ரம்ஜான் கொண்டாடும் ஜாக் அமைப்பினர். கோவை, மதுரை, நெல்லையில் சிறப்பு தொழுகை. ரம்ஜானை ஒட்டி சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கம். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து எழும்பூருக்கு 22ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான போருக்கு செலவிடுவதற்காக கூடுதலாக சுமார் 19 லட்சம் கோடி ரூபாயை நாடாளுமன்றத்தில் கேட்கும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை. போர் முடிவுக்கு வரும் என காத்திருந்த மக்களுக்கு விழுந்த பேரிடி. ஆசிய கோப்பை போட்டியில் பங்கேற்ற நாடு திரும்பிய ஈரான் பெண்கள் கால்பந்து அணிக்கு உற்சாக வரவேற்பு. தேசிய கீதத்தை பாடாமல் ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கேட்ட வீராங்கனைகளும் நாடு திரும்பினர். வனப்பகுதியில் கூட்டமாக உலா வரும் யானைகள். குட்டி யானைகளை பாதுகாத்த பெரிய யானைகள். சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயிலை பரங்கிமலை வரை நீட்டித்ததற்கு மக்களிடம் ஏகோபித்த வரவேற்பு. வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல். கமல்ஹாசன் தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது மக்கள் நீதி மய்யத்தின் அவசர ஆலோசனை. எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவெடுக்க வாய்ப்பு. இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 93ஆக சரிந்தது. மேற்கு வங்கத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலவுவதாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி காட்டம். 50க்கும் மேற்பட்ட அரசு உயர் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியது குறித்து விமர்சனம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் பனிச்சரிவில் சிக்கிய கார். மீட்கும் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரம். அசாமில் 4 கட்சிகளுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்துள்ளதாக மாநில தலைவர் கௌரவ் கோகோய் தகவல். ரைஜோர் தள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பேட்டி.
குஜராத்தில் குழந்தைக்கு மொட்டையடித்த போது குடும்பமே மொட்டையடித்துக் கொண்ட வினோதம். மொட்டையடித்ததால் குழந்தை ஏக்கமடைய கூடாது என்ற அதீத பாசத்தால் முடிவு. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் இடி மின்னலுடன் இடைவிடாது மிதமான மழை. மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் தாமதமாகும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு. பனிப்போர்வை போர்த்தியதை போன்று காட்சியளிக்கும் பத்ரிநாத் கோயில். ஜம்மு காஷ்மீரில் சோனமார்க், பானி உள்ளிட்ட இடங்களில் ரம்மியமான பனிப்பொழிவு. பனிக்கட்டிகளை ஒருவர் மீது மற்றொருவர் வீசி சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் நீர் யானை தாக்கியதில் கால்நடை மருத்துவர் உயிரிழப்பு. வன உயிரின பூங்காவில் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றபோது விபரீதம். கத்தாரில் மிகப்பெரிய LNG எரிவாயு நிலையம் மீதான தாக்குதலால் 5 ஆண்டுகள் உற்பத்தி பாதிக்கும். இந்தியா 40% சார்ந்திருப்பதால் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் பணிகள் தடைபட வாய்ப்பு. ஹோர்முஸ் நீரிணை அருகே ஈரான் கடற்படை கப்பலை தாக்கி அழித்த அமெரிக்கா. இரவு நேரத்தில் நடந்த தாக்குதலின் வீடியோவை வெளியிட்ட ராணுவம். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலில் நூலிடையில் தப்பிய ரஷ்யா டுடே செய்தியாளர். Further rocket attacks were reported against Nahariya and a minute. போர் செய்தி திரட்டும் செய்தியாளர்களை மிரட்டவே தனக்கு குறிவைக்கப்பட்டதாக ஸ்டீவ் ஸ்வீனி குற்றச்சாட்டு. What we were doing was we were reporting on the attacks on bridges, which is effectively severing South Lebanon from the rest of the country. வடகொரியாவில் போர் ஒத்திகை பயிற்சியின் போது வீரங்கி இயக்கிய கிம் ஜாங் உன்னின் மகள் ஜூ ஏ. வீரர்களுடன் இணைந்து பல்வேறு ரக ஆயுதங்களையும் பயன்படுத்தி பயிற்சி.